ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் லில்லி. நாம் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, வீமென் குக் எஃப்எஃபோட ஃபைனல் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. ஓகேடா, நான் ரொம்ப டேஸ் ஆச்சு, என்னால் வர முடியல. இதுக்கு மேலே வந்து ரெகுலராக ஸ்டோரி வரும். ஏன்னா நான் வந்து எனக்கு பர்சனல் ஒர்க்கு கொஞ்சம் நிறைய இருந்துச்சுடா, என்னால் வர முடியாது. அதனால தான் நான் இவ்வளோ நாளாக வரல. என்னோடய ஸ்டோரியெல்லாம் டிலே ஆகிட்டு இருந்தது. இதுக்கு மேலே வந்து ரெகுலராக ஸ்டோரி வரும். ஏன்னா நான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். இனிமேல் டே பை டே என்னோடய ஸ்டோரி வந்துடும்டா. ஃபேரியோட ஸ்டோரி வரும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வரும். அப்புறம் இன்னொன்று உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா. என் ஃப்ரெண்டு ரோசிடா, அவங்களுக்கு வந்து எஸ்டர்டே வந்து வெட்டிங் டேடா. என்னால் நேற்று வந்து விஷ் பண்ண முடியல. சாரி ரோசி, சாரி. நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக லைஃப் லாங் உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப லைஃப் லாங் வாழணும். அப்புறம் உங்கள் ஃபேஸில் ஸ்மைல் மட்டும் பார்க்கணும், ஓகேவா? நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். பட்டு எனக்கு நான் ஐஜியில் வந்து ஃப்ரெண்ட் ஆனதில் ஒரு பர்சன்னா அதில் நீங்களும் ஒரு பர்சன். எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட் கிடையாது. பட்டு நான் வந்து ஐஜி சேர்ந்த புதுசில் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக கிடச்சிங்க, ஓகேவா? ஹாப்பி வெயிட்டிங் டே ரோசி. எனக்கு எப்படி விஷ் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் விஷ் பண்ணியிருக்கேன், ஓகேவா? அப்புறம் ஹாய்டா ஆர்மிஸ், ரோசி சிஸ்க்கு எல்லாருமே விஷ் பண்ணிடுங்க. அப்புறம் நான் என்னோடய வீமென் குக் ஸ்டோரி பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதனால் ஒரு 3 மினிட்ஸ் பேசிக்கிறேன், ஓகேவா? இந்த வீமென் குக் ஸ்டோரி வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான். இதில் வந்து எப்படி சொல்கிறதுனா, மாமான்ற கேரக்டரும் ரியல், ஜங்குக்குன்ற கேரக்டரும் ரியல் தான். ஆனால் இதில் வந்து ஒன்று என்னென்னா, மாமான்ற கேரக்டர் மட்டும்தான் அவங்க ரியல். ஜங்குக்குன்ற கேரக்டர் வந்து அவங்க டெத் ஆகிட்டாங்க. இப்போ அந்த பர்சன் வந்து மாமான்ற கேரக்டர் கூட தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. எனக்கு ஒரு ஆசை, இதையே நம்ம இப்படி கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான். சரி, ரியல் லைஃப்பில் தான் அவங்களால வந்து அவங்க லவர் கூட சேர்ந்து வாழ முடியல. இந்த மாதிரி ஸ்டோரியில் அவங்க சேர்ந்து வாழட்டும்னு தான் நான் மாமான்ற கேரக்டரை வந்து டெத் ஆக்கி ஜங்குக்குன்ற கேரக்டரை வந்து நான் விட்டேன். ஆனால் நான் எப்படி யோசித்து வச்சேன்னா, மாமான்ற கேரக்டர் வந்து டெத்தான மாதிரியே டெத்தான மாதிரியே இருக்கட்டும், ஜங்குக் கூட மட்டும் வாழ்கிற மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் என் பேபி, என் பார்ட்னர், அவள் தான் இருந்துட்டு அதை எப்படி நீ டேங்க சாகடிக்கலாம், அதெல்லாம் முடியாது, இது ஸ்டோரி தானே, அவங்க 3 பேரும் சேர்ந்து வாழ்கிற மாதிரி பண்ணுங்க, எப்படி ரியல் லைஃப்பில் இதை நடக்க போகிறது கிடையாது, இந்த மாதிரி ஸ்டோரியில் அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் நான் என் டயாங் கேரக்டர் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தேன். இல்லைனா நான் டயாங் கேரக்டர் வந்து டெத் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருப்பேன். அப்புறம் இந்த ஸ்டோரி உங்களுக்கெல்லாம் பிடிச்சதா என்னன்னு தெரியல. பட் நான் இதில் வந்து ஜங்குக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பேன், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ரியல் லைஃப்பில் அப்படி தாண்டா இருந்தாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப்பில் அவங்க ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ நானும் ஸ்டோரியில் கொடுத்தேன். ஆனால் இந்த ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஓகேவா? ரொம்ப ஓவராக பேசிட்டேன், ஓகேவா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என் ஸ்டோரி எப்படின்னு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இதுதான் ஃபைனல் பார்ட். ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பார்ட் இருக்குது, கண்டிப்பாக நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணுவேன், ஓகேவா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பக்கம் டேயாங் தான். ஸோ ஜங்குக்கு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே செம்மையாக ஒரு மாதிரி அழுகிறான்டா. அவன் பாட்டில் இவ்வளோ நாள் அவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தான் அந்த அழுகையெல்லாம், இப்போ அப்படி அழுகிறான். அவனால் அந்த அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல, ரொம்ப அழுகிறான். இப்போ அப்படியே அழுதுகிட்டே என்ன பண்ணுறான்னா, ஸோ வந்து அந்த ரெஸ்டாரண்ட் தாண்டா போகிறான். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறான்னா, ஜிமினோட ரூமு தான், அப்படியே நாக் பண்ணுறான். இப்போ ஜிமினும் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ண உடனே அப்படியே என்ன பண்ணுறான்னா, டேயாங்க தான் பார்க்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான். மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். இப்போ டேயாங் என்ன பண்ணுறான், டக்குன்ட்டு வந்து ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான், டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி செம்மையாக அழுகிறான். அவன் இவ்வளோ நாள் அவனை விட்டு பிரிஞ்சு இருந்ததெல்லாம் இப்போ அப்படி அழுகிறான். ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு, மினி சாரி மினி, சாரி மினி,
நான் நான் உன்னை விட்டுட்டு போனதுக்கு சாரி மினி. நான் வேணும்னு பண்ணல மினி. என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அதனால தான் நான் என்னை விட்டுட்டு போனேன். நான் இல்லைனாலும் ஜங்குக்கு உன்னை ஹாப்பியாக பார்த்துக்கணும் தான் மினி நான் விட்டுட்டு போனேன். என்னை மன்னிச்சிரு மினி. நான் 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 ஏன் அந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணணுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னை மன்னிச்சிரு மினி. என்னை மன்னிச்சிரு. சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், மாமா மாமா நீ எதுக்கு அழுகுற? நீ அழுகாத மாமா, நீ அழுகாத. நீ எதுக்கு அழுகுற? நீ அழுகாத. தப்பு என் மேலே இருக்குல்ல மாமா, நீ ஏன் அழுகுற? நீ அழுகாத. ம், தப்பு என் மேலே தான். நான் நான் தானே உன் கூடயும் அந்த மாதிரி இருந்துட்டு ஜங்கு கூடவும் அந்த மாதிரி இருந்தேன். என்னை மன்னிச்சிரு மாமா. சாரி. நீ என்கிட்ட அது ஓப்பனாக பேசியிருக்கலாம்ல மாமா. நீ ஏன் மாமா என்னை விட்டுட்டு போன? நீ ஏன் மாமா அப்படி பண்ணிட்டு போன? அதுதான் எனக்கு ரொம்ப வலிக்குது. நீ விட்டுட்டு போயிருந்தா கூட எனக்கு இவ்வளோ ஹர்ட்டாக இருக்காது மாமா. நீ டெத்தான மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போயிருக்க. அதுதான் மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ இல்லைன்றத என்னால் இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியல தெரியுமா? நான் அது என் கண்ணு முன்னாடி உன்னை போயிட்டு அதெல்லாம் என்னால் அதை பார்க்கவே முடியல தெரியுமா? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு மாமா. நீ ஏன் மாமா அந்த மாதிரி பண்ணன? நீ ஏன் அந்த மாதிரி பண்ணன? நீ ஏன் என்னை விட்டுட்டு போன? எதுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுன? சொல்லு மாமா. ஏன் அந்த மாதிரி ட்ராமா பண்ணுன? நீ என்னை விட்டுட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. எதுக்கு மாமா டெத்தான மாதிரி ஒரு ட்ராமா? எல்லாத்தையுமே ஹர்ட் பண்ணி இவ்வளோ இது பண்ணியிருக்க. சொல்லு மாமா, சொல்லு. எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? எவ்வளோ உடஞ்சோம் தெரியுமா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? உன் மினி ஏன் மாமா அவ்வளோ கஷ்டப்படுத்த வச்ச? சொல்லு மாமா. உன் மினி உனக்கு பாவமாக தெரியலையா மாமா? சொல்லு சொல்லு மாமா, சொல்லு. ஏன் இந்த மாதிரி பண்ணுன? அம்மா உனக்கே தெரியும்ல, நீ இல்லைன்னா நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவோன்னு தெரிஞ்சிருந்தும் ஏன் மாமா அந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுன? எனக்கு உன் மேலே இப்போ வரைக்குமே கோவம்லாம் ஒன்றும் இல்லை மாமா. என் மேலே தப்பு இருக்குது, அது கரெக்டு தான். நான் என்ன பண்ணுறது மாமா? எனக்கு உன் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸு அவன் மேலேயும் வந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏன் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல மாமா. ஆனால் உன்னை லவ் பண்ணுற அளவுக்கு நான் ஜங்குக்கும் லவ் பண்ணேன் மாமா. அவனையும் லவ் பண்ணுறேன், உன்னையும் லவ் பண்ணுறேன். ஆனால் நீ ஏன் மாமா அப்படி பண்ணின அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி என்ன பண்ணுறான், டேங்கை ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகுறான்டா. அழுதுகிட்டே அவன் கேட்க வேண்டியது எல்லாத்தையும் கேட்குறான். இப்போ டேங் தான், சாரிடா சாரி, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு. எனக்கு வேறு வழி தெரியல. நான் எப்படியும் வந்துட்டுனா நீங்கள் என்னை தேடுவீங்க, என்னை அங்கேயும் இங்கேயும் தேடுவீங்க, ஏதாவது மீடியாவிலலாம் இது பண்ணி என்னை தேடுவீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு போயிட்டா என்னை யாரும் தேட மாட்டீங்கள்ல. நான் டெத்தான மாதிரி இருக்கும்ல, அதனால தானே அப்படி பண்ணினேன். எனக்கு கஷ்டமாக தாண்டா இருந்துச்சு. உங்களெலாம் அது மாதிரி பார்க்கக்கூடாது, பார்க்க முடியல என்னால். ஆனால் எனக்கு வேறு வழி தெரில ஜிமின். உன்னை விட்டு போகிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல. என் மினி எனக்கு அது என் கண்ணு முன்னாடி இன்னொருத்தவங்க கூடயும் ஷேர் பண்ணுறது அது என்னால் ஏற்றுக்க முடியல மினி, ஏற்றுக்க முடியல. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு, நான் என்ன பண்ணட்டும்? சின்ன வயசுலேருந்து நீ எனக்கு மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ யாரோ ஒருத்தவங்க கூட உன்னை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறப்ப என்னால் மட்டும் எப்படி மினி முடியும்? எப்படி முடியும்? நீயே சொல்லு.
நீ எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இன்னொருத்தவங்க கூட என்னால் ஷேர் பண்ண எனக்கு அது இன்னும் வரைக்கும் என்னால் அது முடியல மினி. எனக்கு வேறு வழி தெரியல. நான் அதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணுனேன். சரி, நீ என் கூட இல்லைனாலும் சங்கு கூடவாவது ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் அந்த மாதிரி பண்ணுனேன். எனக்கு வேறு வழி தெரியல மினி. சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு வேறு வழி தெரியல. அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணுனேன். என்னை மன்னிச்சிடு. ஆனால் நீ இவ்வளோ ஹர்ட் ஆவ, இவ்வளோ கஷ்டப்படுவ, இந்த அளவுக்கு இருப்ப சத்தியமாக எனக்கு தெரியாதுடா. தெரியாது தெரியாது தெரியாது. என்னை மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங்க என்ன பண்ணுறான், அப்படியே மண்டி போட்டு ஜிமினை அப்படியே அந்த ஹிப்பில் அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படி கத்தி அழுகுறான்டா. இந்த பக்கம் ஜிமினும் செம்மையாக கத்தி அழுகுறான். அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுறான்னா, மாமா மாமா இங்கே பார், இங்கே பார், அழுகாதீங்க அழுகாதீங்க. நீ சொல்கிறது எனக்கு புரியுது மாமா, புரியாமலாம் இல்லை. ஆனால் அதுக்கு நிறைய வழி இருக்குல்ல. நீ ஏன் மாமா இதை பண்ணுன சொல்லுங்க. நீங்கள் ஏன் இதை பண்ணுனீங்க? உங்களுக்கே தெரியும்ல. தெரியுமா தெரியாதா? நீங்கள் இல்லைன்னா அத்தை மாமா அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும்ல. நீங்கள் உங்களை பற்றி மட்டும் யோசிச்சிங்கல்ல. ஏன் மாமா எங்களை பற்றி நீ யோசிக்கவே இல்லை? நான் நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா மாமா? சொல்லுங்கள். நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? மாமா நீ இல்லாமல் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? பைத்தியக்கார மாதிரி இருந்தேன் மாமா, பைத்தியக்கார மாதிரி இருந்தேன். உன்னால் எனக்கு என் மாமா இல்லாமல் எனக்கு லைஃப்பில் யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டேன் மாமா, எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸு, என்னை உயிராக நேசித்த என் சங்குக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டேன் மாமா. நீ இல்லாத லைஃப்பில் எனக்கு யாரும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். எனக்கு யாரும் வேண்டாம், என் லைஃப்பில் யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியக்கார மாதிரி இருந்தேன் மாமா. ஒரு 3 இயர்ஸ் நான் எங்கே இருந்து என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எனக்கு எதுவுமே தெரியாமல் அந்த மாதிரி நான் வாழ்ந்துட்டுருந்தேன். என் லைஃப்பில் நான் எதுக்கு வாழ்கிறேனே தெரியாமல் வாழ்ந்துட்டுருந்தேன் மாமா. ஆனால் ஏன் அப்படி இருந்தேன், எதுக்கு அப்படி இருந்தேன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனால் என்னோடய மைண்டு ஃபுல்லாக என் மாமா இல்லை, எனக்கு யாரும் இல்லை, என் மாமா இல்லை, எனக்கு யாரும் இல்லை, அப்படி தான் மாமா வாழ்ந்தேன். ஆனால் நீ என்னடானா இப்படி சொல்கிறீங்க? மாமா புரியுது மாமா, என்னை உங்கள் கூட யார் கூட ஷேர் பண்ண உங்களுக்கு முடியல. அதை நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு நீ மட்டும்தான் வேணும்னு சொல்லியிருக்கலாம்ல. நான் கூடயே இருந்திருப்பேன்ல. நான் ஜங்குக்கு கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூடயே இருந்திருப்பேன்ல மாமா. நீ ஏன் மாமா அந்த மாதிரி பண்ணலை? என்கிட்ட பேசியிருக்கலாம்ல. என்கிட்ட ஏதாவது நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. என்கிட்ட எதுவுமே நீங்கள் சொல்லவே இல்லை, எதுவும் பேசவே இல்லை. ஏன் மாமா ஏன் இப்படி பண்ணன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் வந்து அப்படியே டயாங்க அப்படியே ஹக் பண்ண மாதிரியா சொல்லிட்டு அழுகுறாங்கடா. இந்த பக்கம் டயாங்கால எதுவுமே பேசவே முடியல. அவனுக்கு அழுக மட்டும்தான் வருது. செம்மையாக அழுதுட்டு இருக்கான். அதை தவிர அவனுக்கு வேறு எதுவுமே பண்ண தெரியல. சாரி மினி, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, இதை மட்டும்தான் சொல்கிறான். வேறு எதுவும் அவனால் சொல்ல முடியல. இப்போ ஜிமின் தான், அம்மா நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன் மினி இந்த மாதிரி பேசுகிறான்னு கூட நினைக்காத மாமா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என்னை ஜங்குக் எவ்வளோ லவ் பண்ணுறான்னு தெரியுமா? எவ்வளோ லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியுமா? எனக்கு மட்டும்தான் மாமா தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் உங்களோட என்னோட என்னை அவ்வளோ லவ் பண்ணுறான் மாமா, என்னை அவ்வளோ லவ் பண்ணுறான். எனக்கு அது புரியும். ஆனால் எனக்கு வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவ்வளோ ஹர்ட் பண்ண மாமா. அவ்வளோ வெறுத்தேன். எனக்கு
எனக்கு எனக்கு எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்ற ஒரு இதில் தான் மாமா இருந்தேன். ஆனால் ஏன் மாமா, சொல்லு மாமா, நான் என்ன மாமா பண்ணுனேன்? நீ எனக்கு மட்டும் அந்த தண்டனை கொடுத்துருக்கலாம்ல. அவன் யார் மாமா? அவனுக்கு சேர்த்து ஏன் மாமா நீ தண்டனை கொடுத்த? எனக்கு புரியல. நான் தப்பு பண்ணேன், எனக்கு நீ அந்த தண்டனை கொடுத்துட்ட, ரைட்டு. அவன் என்ன மாமா பண்ணான்? உன்னால நான் அவனுக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தேன் மாமா. வெறும் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்தேன். ஆனால் அவன் எனக்கு ஃபுல்லாக லவ் மட்டும்தான் கொடுத்தான். வேறு எதுவுமே எனக்கு பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ டெயாங் தான் அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுகுறாங்க. அப்புறம் இப்போ அப்படியே டெயாங் தான் அப்படியே அழுதுகிட்டே ஜிமினை தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஏன் மாமா, ஏன் இப்படி பார்க்குற? உன்னை சொல்லிட்டா, உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீ எனக்கு இவ்வளோ கேர் பண்ணுறப்ப, லவ் கொடுக்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும்லாம் தெரியாது மாமா. ஆனால் உன் கூட அன்னைக்கு ஒன் டே உன் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் நான் அப்போ நான் அதை எதுவும் யோசிக்கல மாமா. உன் கூட ஏன் அந்த மாதிரி இருந்துட்டு அப்போ கூட எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா, ஜங்குக் தான் ஏற்றுக்க மாட்டான், ஆனால் நீ ஏற்றுக்கவே நினச்சேன் மாமா. என் மாமா நான் எது சொன்னாலும் புரிஞ்சுக்குவார், எது சொன்னாலும் அவர் ஏற்றுக்குவார் அப்படின்ற ஒரு தாட்டில் நான் இருந்தேன். ஆனால் ஜங்குக்கு தான் ஏற்றுக்க மாட்டான், அவனுக்கு எப்படி நம்ம புரிய வைக்க போகிறோன்னு தான் நினச்சேன் மாமா. ஆனால் ஜங்குக்கு ஏற்றுக்கிட்டான். நீ இப்படி பண்ணிட்ட மாமா. எனக்கு இப்பயும் சரி உன் மேலே கோவம்லாம் இல்லை. நீ அது எனக்கு புரியுது. அது உன்னால் ஏற்றுக்க முடியல, நீ பண்ணுறது எல்லாமே புரியுது. ஆனால் இருந்தாலும் நான் ஜங்குக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்தேன்னு நினைக்கிறப்ப தான் மாமா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லிட்டு அழுகிறான். இப்போ டெயாங் தான் அப்படியே ஏஜ்டு, சாரி மினி, சாரி, நான் வேணும்னு பண்ணலை, என்னால் முடியல, என்ன பண்ண சொல்கிற? எனக்குன்னு ஒரு பொருளை மற்றவங்களுக்கு எப்படி மினி தூக்கி கொடுக்க சொல்கிற? சொல்லு, எப்படி தூக்கி கொடுக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டெயாங் சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே டெயாங் பார்த்துட்டு அப்படியே அழுகிறான். இங்கே பாரு, இங்கே பாரு, நான் உன்னை விட்டுட்டு போனது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, புரியுதா? நான் எந்த ட்ராமா பண்ணலை, புரியுதா? நான் எந்த ட்ராமா பண்ணலை. நான் உன்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் சரின்னு போயிட்டு ரிட்டன் வந்தேன். அப்படி வர வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அது வந்து எப்படின்னா, அவங்கள நான் வந்து காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணேன். ஆனால் அது என்னால் முடியல. ஸோ அது எப்படி என்னோடய ஐடி வந்து அவங்களுக்குள்ளே போச்சுன்னு தெரியல. அவங்க காப்பாற்றுறப்ப அது மாதிரி போயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது அவங்க வந்து நான் தான் நினச்சிட்டு அந்த மாதிரி கொடுத்தது, அது எதுவுமே எனக்கு தெரியாது மினி. நான் ஒரு எப்படி சொல்கிறதுனா, நான் வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டேன். ஆனால் இவ்வளோ இது நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாதுடா, தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டெயாங் சொல்கிறாங்க. இப்போ மினி தான் அப்படியே வந்துட்டு ஜிமின் தான் அப்படியே டெயாங்க அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுகிறான். செம்மையாக அழுகிறான். ஏன் மாமா, ஏன் இந்த வேர்ல்டில் என்னை யார் விட்டுட்டு போயிருந்தாலும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் மாமா. என் மாமாவே என்னை புரிஞ்சிக்காமல் என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறப்ப தான் அவ்வளோ வலிக்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் வந்து டயாங் ஹக் பண்ணிட்டு அழுகிறான். இப்போ டயாங்கும், சாரி மினி, சாரி, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, எனக்கு இதை தவிர வேறு எதுவும் எனக்கு கேட்க தெரியல, நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னை மன்னிச்சிரு, என்னை இந்த மாதிரி வார்த்தையால் கொல்லாத மினி, அது எனக்கு கேட்க முடியல, எனக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், மாமா தண்டனை கொடுக்க சொல்கிறியா மாமா? இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டதே போதாதா? மறுபடியும் கஷ்டப்படணுமா? நான் என்ன மாமா உனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்?
எனக்கு அப்படிலாம் தெரியாது மாமா. உன் மினி அவ்வளோ மோசம்லாம் இல்லை மாமா. உன் மினி பற்றி உனக்கு தெரியும் இல்லை? உன் மினி அந்த மாதிரி ஆள் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜெமீன் சொல்கிறான். இப்போ டயாங் தான், "எ- என்னை மன்னிச்சிருவல்ல, சொல்லுடா, என்னை மன்னிச்சிருவல்ல, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், என்னை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லு மினி, எனக்கு அது போதும், உன் லைஃப்பை விட்டு நான் நிரந்தரமாக போயிடுறேன், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் மினி" அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், "அம்மா எனக்கு புரியல, மறுபடியும் என்னை விட்டுட்டு போறியா மாமா? உன் மினி உனக்கு வேண்டாமா மாமா? சொல்லு மாமா, மறுபடியும் என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிற" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின்ஸ் கேட்குறாங்க. இப்போ டயாங் தான், "இல்லை மணி, இல்லை, நான் உனக்கு மேட்சான ஆள் இல்லை மினி, நான் உனக்கு செட் ஆக மாட்டேன், உனக்கு பர்ஃபெக்டான மேட்ச்னா அது ஜங்குக் தான். ஜங்குக் ரொம்ப சூப்பர் கேரக்டர், அவன் உன்னை ரொம்ப மேட்லியாக லவ் பண்ணுறான், ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறான், அவன் என்ன மாதிரி இல்லை, உன்னை நல்லா பார்த்துக்குவான் மினி, என்னோட உன்னை இந்த உலகத்தில் எல்லாத்தோட ஜங்குக் நல்லா பார்த்துக்குவான், நீ அவன் கூடயே இருமினி, என்னை நீ மனுஷன்னு மட்டும் சொல்லு, எனக்கு அது போதும்" அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், "மாமா எனக்கு புரியல, நீ என்ன சொல்ல வர" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் கேட்குறான். இப்போ டயாங் தான், "இல்லைடா, என்னை மனுஷன்னு மட்டும் சொல்லு, எனக்கு அது போதும், நீ ஜங்கு கூட இரு, லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக இரு, நான் முழு மனசோட தான் சொல்கிறேன், எனக்கு இதில் வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது, புரியுதா, என்னை பொறுத்தளவு என் மினி ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான், அது என் கூட இருக்கிறதோட ஜங்கு கூட நீ இருக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்ப, அது எனக்கு நல்லா தெரியும், புரியுதா, போதும்டா, நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், நீ இதுக்கு மேலேயாவது ஹாப்பியாக ஜங்கு கூட இரு, எனக்கு அது போதும், வேறு நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல, ப்ளீஸ் இதை மட்டும் செய்வியா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் கேட்குறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே டக்குன்னு போயிட்டு டயாங்கை ஹக் பண்ணிவிட்டு, "இல்லை, இல்லை, நீ எனக்கு நீயும் வேணும், நீ இல்லாமையும் என்னால் இருக்க முடியாது மாமா, என்னால் இருக்க முடியாது, இங்கே பாருங்க, இங்கே பாரு, எனக்கு நீயும் வேணும், ஜங்குக்கும் வேணும், எனக்கு நீங்கள் 2 பேருமே முக்கியம், எனக்கு 2 பேருமே இம்பார்ட்டன்ட், இங்கே பாரு மாமா, நீ வேணும், நீயும் ஜங்குக்கும் எனக்கு லைஃப் லாங் வேணும், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், எனக்கு இந்த இது எதுவுமே வேண்டாம், ஆனால் நீயும் ஜங்குக்கும் எனக்கு வேண்டும் மாமா, ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க, எனக்கு ஜங்குக்கும் ரொம்ப முக்கியம், ஆனால் அதே மாதிரி நீ எனக்கு ரொம்ப முக்கியம் மாமா, இது தப்பு தான், இது இது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க தான், எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல மாமா, எனக்கு நீயும் வேணும், ஜங்குக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ டயாங் தான், "ஜிமின், புரியுதுடா, புரியுது, ஆனால் ஜங்குக்கு இதுக்கு சம்மதிக்கணும்ல, எனக்கு எனக்கு ஓகே தான், ஆனால் இது ஜங்குக்கு ஓகே இருக்கணுமில்ல" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேங் கேட்குறான். இப்போ அந்த சைடு வந்து ஒரு வாய்ஸ்டா, "எனக்கு ஓகே தான், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, என் ஜிமின் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக எனக்கு எல்லாமே ஓகே தான், என்னை பொறுத்தளவு என் கொள்ளச்சி ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான், மற்றபடி வேறெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு நீ ப்ராப்ளம் கிடையாது, எனக்கு இந்த இந்த இங்கே இருக்கவங்க எல்லோரும் ப்ராப்ளம் கிடையாது, எனக்கு என் ஃபேமிலி சைடு அவங்க ஃபேமிலி சைடு யாரும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, என்னை பொறுத்தளவு என் குள்ளச்சி ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான், எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தாண்டா சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்ததும் டக்குன்னு ஓடி போயிட்டு அப்படியே ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக் ஜங்குக் உனக்கு ஓகேவா? உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைல்ல? உனக்கு ஓகேவா ஜங்குக்? சொல்லு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே அவனோட சீக்ஸை பிடிச்சி, இங்கே பார் குளிச்சு, இங்கே பார், எனக்கு ஓகே தான். என்னை பொறுத்தளவு நீ ஹாப்பியாக இருக்கணும். உன் ஃபேஸில் நான் ஸ்மைலை மட்டும்தான் பார்க்கணும். அதுக்காக நான் யாரை வேணாலும் எதிர்ப்பேன், எதிர்ப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். புரியுதா? எனக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும். என்னாலையும் டக்குன்னு இதை அக்செப்ட் பண்ண முடியலதான். ஆனால் என் குளிர்ச்சிக்கு எது பிடிச்சாலும் எனக்கு அது பிடிக்கும். ஹலோ டயாங், எனக்கு ஓகே தான், உங்களுக்கு ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு அப்படியே ஜிமினை ஹக் பண்ண மாதிரியே டயாங்கை பார்க்குறாங்க. இப்போ டயாங் தான் அப்படியே வந்துட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ ஜிமினும் அப்படியே வந்து டயாங்கை தான் பார்க்குறான் திரும்பி. இந்த பக்கம் டயாங் அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். இப்போ ஜிமின் தான், மாமா உனக்கு ஓகே இல்லையா? சொல்லு மாமா, உனக்கு பிடிக்கலையா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கேட்குறான். இப்போ டயாங் தான் ஆ ஆ ஆ, ம் ம் பிடிச்சிருக்குடா, ஆனால் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்றான். இப்போ டயாங் தான், எனக்கு ஓகே, யார் என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு என் மினி ஹாப்பியாக இருந்தால் போதும். பட் எனக்கு கொஞ்சம் இன்னும் டைம் வேணும். எனக்கு டக்குன்னு வந்து ஒன்று யாருக்கும் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான், ஓ அப்படியா, 3 இயர்ஸாக விட்டுட்டு போனீங்களே, அப்போ வந்து ஓ மினியை யார் வந்து பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் கேட்குறான். இப்போ டயாங் தான் அப்படியே அவன் ஃபேஸு சேடாகிடுது. இப்போ ஜிமின் தான், ஜங்குக் சைலண்ட்டாக ஜங்குக், வேண்டாம். கம்முன்னு ஜிமின், இவெல்லாம் நீங்கள் பேசின நான் சைலண்ட்டாக தான் எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கும் கேட்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது, நானும் கேட்டுறேன், புரியுதா? அப்புறமேட்டு பின்னாடி ப்ராப்ளம் வரக்கூடாதுல்ல, அதனால தான் இப்போயே கேட்டுறேன். உனக்கும் தான் ஜிமின், உங்ககிட்டையும் தான் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீமின் 2 பேர்த்தையும் பார்த்து ஜங்குக் கேட்குறான். இப்போ டேங் பார்த்து தான் கேட்குறான், இல்லை எனக்கு புரியல, உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் ரைட்டு, இவ்வளோ ட்ரூவாக இருந்திருக்கிற ரைட்டு, அப்படியே அவனை விட்டுட்டு போனேன் ஏன்? இல்லை ஏன் விட்டுட்டு போனேன்னு கேட்டிருக்கான். அவன்கிட்ட பேசியிருக்கலாமே, பேசியிருந்தா அவனோட ஃபீலிங்ஸு என்ன ஏதுன்னு நீ கேட்டிருக்கலாமே. கேட்காம விட்டதுனால எவ்வளோ ப்ராப்ளம். இதில் வேற டெத்தான மாதிரி, அதால் எல்லோரும் ஃபேமிலியை உடஞ்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ எவ்வளோ வழிகளை தாண்டி அவங்க வந்திருக்காங்க. ஆனால் ஒன்று டயாங், நீ மட்டும் ஹர்ட் ஆனது இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து நீ ஹர்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் சொல்கிறான். ஸோ டயாங் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். இப்போ அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான் ஜங்குக்கு. ஜிமின், நான் இதை வந்து உங்ககிட்ட கேட்குறேன்னு நீ வந்து ஹர்ட் ஆக வேணாம். எனக்கு இது வந்து கேட்கணுன்னு ஒரு ஆசை, புரியுதா? நான் வந்து ஆசைன்னு சொல்ல முடியாது, என் வலி அந்த மாதிரி, புரியுதா? நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன். பட்டு இது என்னால் கேட்காமல் இருக்க முடியாது, ஓகேவா? நான் அதனால் கேட்குறேன், என்னை தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை பார்த்துட்டு ஜங்கு கேட்குறான். நான் உன்னை ஃபஸ்ட்டு காலேஜில் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. ஆனால் ஏன் பிடிச்சது என்னெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. சரின்ட்டு உன் கூட பின்னாடி நாய் மாதிரி சுற்றி உன்னை லவ் பண்ண வச்சு, உன்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி உன்னையும் என்னை லவ் பண்ண வச்சு நான் இவ்வளோ தான் இருந்தேன். ஆனால் ஒரே செகண்டில்
உன் மாமா இல்லைன்னு சொன்ன உடனே என்னையும் தூக்கி போட்ட. ஏண்டா உனக்கு மாமா அவ்வளோ முக்கியம்னா நானும் தான் உன்னை லவ் பண்ணியிருக்கேன். அப்போ நீ எனக்கு முக்கியம் இல்லையா ஜிமீன்? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்கு கேட்குறாங்க. ஜிமீன் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. சாரி ஜிமீன், உன்னை கஷ்டப்படுத்துனதுக்கோசரம் இதை நான் கேட்கல. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, புரியுதா? எனக்கு நீ டக்குன்னு அன்னைக்கு கேட்டோடனே நான் ஊன்னு சொன்னதுக்கு காரணம், ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், எனக்கு யாரும் இல்லாத நாள்லாம் இல்லை, புரியுதா? எனக்கு ஒன்றுனா அவ்வளோ பிடிக்கும். உன் ஃபேஸில் ஸ்மைல் மட்டும் பார்க்குறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் என்னென்னலாம் பண்ணேன் தெரியுமா? அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன். உன்னை அவ்வளோ தூரம் நான் பார்த்துட்ருந்தேன். தூரத்துலேருந்து உன் ஃபேஸை மட்டும் பார்த்தா போதுன்றதுக்காக இருந்தேன். ஆனால் நீ எனக்கு எப்படி என்னை காயம் மட்டும்தான் படுத்தின. ஆனால் எனக்கு அது கூட பிடிச்சிருந்தது ஜிமி. என் கொள்ளச்சி இவ்வளோ கோவப்படுவானா, இப்படிலாம் இருப்பானா அப்படின்லாம் தோணுச்சு. ஆனால் என்னால் ஒன்று மட்டும்தான்டா ஏற்றுக்க முடியல. அன்றைக்கி ஒன் டே கிளப்பில் என் கூட அது மாதிரி இருந்துட்டு, ஸோ பணத்தை தூக்கி போட்டேன்ல, செத்துட்டேன் ஜிமி, செத்துட்டேன் தெரியுமா? அதுக்கு மேலே ஒரு நடப்பின மாதிரி தான் வாழ்ந்துட்டுருந்தேன். ஆனால் அப்போவும் நான் உன்னை ட்ரூவாக தான் லவ் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் இதெல்லாம் ஏன் என்னன்னு எனக்கே தெரியல ஜிமீன். ஏன் உன் மேலே இவ்வளோ பைத்தியக்காரத்தனமான ஒரு லவ் இருக்குன்னு அது எனக்கே தெரியல. ஆனால் நான் அந்த மாதிரி உன்னை லவ் பண்ணிகிட்ருந்தேன். என்னை பொறுத்தளவு ஏன் ஜிமீன் ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன் குள்ளச்சி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின்னு செம்மையாக அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போ கூட உன்னை ஹர்ட் பண்ணதுக்காக நான் அதை சொல்ல வரலை. எனக்குள்ளே இருக்கிற வலியை நான் வெளிப்படுத்திகிட்டு இருக்கேன் ஜிமீன், அவ்வளோதான். நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்ல வரலை. இதெல்லாம் என் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என் ஜிமீன் என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டான், என் கொள்ளச்சி என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டான், அந்த மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அதுக்காக நான் உன்னை இது பண்ணிடும்னா இல்லைடா, நீ எனக்கு ரொம்ப முக்கியம்டா, நீ என் உயிர்டா, புரியுதா? என் உயிர் எனக்குன்னு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், டக்குன்னு போயிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிவிட்டு, ஜங்குக்கா சாரி சாரி ஜங்குக்கா, நானும் உன்னை நிறையா ஹர்ட் பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிரு ஜங்குக்கா, ஜங்குக்கா என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மின் அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு அழுகுறான். இப்போ ஜங்குக் தான், ஏய் இங்கே பாரு கொள்ளச்சி, எதுக்கு அழுகாத, எனக்கு புரியுதுடா, ஆனால் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் என் பக்கமும் இருக்கிறதே நீ பார்க்கணும்ல, எனக்கும் வலிக்கும் இல்லைடா, நானும் ஒரு ஹியூமன் தானே, எனக்கு எல்லாம் இருக்குடா, அதனால தான் நான் கேட்டேன். நான் மற்றபடி உன்னை ஹர்ட் பண்ணலாம் கேட்கல, உன்னை கஷ்டப்படுத்திருந்தா சாரி ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான், இல்லை நீ சாரி கேட்காத ஜங்குக்கா, நான் தான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். என் மாமாவுக்கும் நான் ட்ரூவாக இல்லை, உனக்கும் நான் ட்ரூவாக இல்லை, தப்பெல்லாம் என் மேலே தான். நான் தான் யாருக்கும் உண்மையாக இல்லை. ஒன்று என் மாமாவுக்காவது உண்மையாக இருந்திருக்கணும், இல்லைனா உனக்காவது உண்மையாக இருந்திருக்கணும். யாருக்குமே நான் உண்மையாக இல்லை ஜங்குக்கா, எல்லா தப்பும் என் மேலே தான். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே நீல் டவுன் போட்டு அப்படியே 2 பேர்த்திட்டுமே ஒரு மாதிரி அப்படியே அழுகுறான்டா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேருமே டேக்குக்கு 2 பேருமே அப்படியே ஜிமின் கிட்ட அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு, ஏய் மினி எதுக்கு அழுகாத, இங்கே பாரு, அழுகாத மினி, அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு, குளிச்சி இங்கே பாரு, எதுக்கு அழுகாத, நீ அழுதா என்னால் அது தாங்க முடியாதுடா, அழுகாத
அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறான், ஜங்குக்கும் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், என்னை மன்னிச்சிரு மாமா, என்னை மன்னிச்சிரு ஜங்குக்கா. நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்பட்டீங்களா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன்னை ஒவ்வொரு டைமும் ஹர்ட் பண்ணிட்டு வரக்குள்ள நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஜங்குக்கா. நான் அவ்வளோ வலிக்கும் எனக்கு. இது வலிச்சும் என் மாமாவே இல்லை, அப்புறம் எதுக்கு நீ அந்த மாதிரி தான் ஜங்குக்கா நான் நினச்சேன். ஆனால் நான் உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பே கொடுக்கல. என்னை மன்னிச்சிரு. நானும் சுயநலமாக தான் இருந்திருக்கேன். ஒரு பக்கத்தை மட்டும்தான் யோசிச்சிருக்கேன். இன்னொரு உன் பக்கம் மாமா பக்கம் மட்டும்தான் நினச்சினே உன்னை நான் யோசிக்கல. என்னை மன்னிச்சிரு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லிட்டு அழுகிறான். இப்போ ஜங்குக்கும் டயாங்கு தான், ஹே அழுகாத மினி, அழுகாத, சாரி சாரி, அழுகாதடா, என் மேலேயும் தப்பு இருக்குடா, அழுகாதடா, அழுகாத மினி, அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், ஆமாம் ஜிமின், குளச்சி அழுகாத, ஓ ஃபீலிங்ஸை நாங்களும் புரிஞ்சிக்கலல்ல, நீ என்ன தாட்டில் இருந்தன்றதை நாங்களும் யோசிக்கலல்ல, சாரி, நீ நீ சாரிடா, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்காத, அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் கேட்குறான். இப்போ ஜிமின் தான், இல்லை ஜங்குக்கா, நீ என்கிட்ட சாரி கேட்காத, நிம்மம்மா, நீயும் சாரி கேட்காதீங்க, தப்பு என் மேலேயும் இருக்குது, நீ யாரும் சாரி கேட்காதீங்க ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஸோ அப்படியே 2 பேர்த்தையுமே அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுகிறான். இப்போ டயாங் தான் அப்படியே ஜிமினோட ஃபோர்கெட்லேயே அப்படியே கிஸ் கொடுத்துட்டு, சாரிடா, சாரி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கும் தான், சாரி ஜிமி, சாரி குளிச்சி, அழுகாத, உன்னை நான் ஹர்ட் பண்ணிட்டேன்ல, நான் அது வேணும்னு பண்ணலடா, எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் கேட்டேன், இல்லைன்னா நான் கேட்டிருக்க மாட்டேன், உனக்கு இவ்வளோ ஹர்ட் ஆகிற மாதிரி இருந்தால் நான் கேட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் ஜங்குக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், இல்லை சாரி, என்னை மன்னிச்சிருங்க, லவ் யூ ஜங்குக்கா, லவ் யூ மாமா, லவ் யூ மாமா, மாமா லவ் யூ ஜங்குக்கா, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர்த்தையுமே அப்படியே சேர்ந்த மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். இப்போ டேக்குக்கும் அப்படியே சேர்ந்த மாதிரியே ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே வந்து ஒரு டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஒரு 1 ஹவர் ஆகுது. இப்போ 1 ஹவருக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறான்னா, ஜிமின் வந்து அப்படியே வந்து பெட்டில் படுத்திருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான், குளிச்சி என்ன பண்ணுற ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் ஏந்திரிக்கிறான். இப்போ டயாங் தான், ஹே மினி, என்ன பண்ணுற, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், மாமா அவசியம் போகணுமா, ஏய் என்னாச்சு, அதான் ஊரில் டேட் மாம்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, போகலாம் வா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும், ஆமாம் ஜிமி, வா போகலாம், அங்கே டேட் மாமெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஆமாம் நம்ம இப்போ தானே வந்திருக்கோம், இன்னொரு 1 வீக் கழிச்சு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ டேக்குக்கு 2 பேர் தான், நெவர், அதெல்லாம் முடியாது, ஸோ இப்போதைக்கு நம்ம சியோல் போகிறோம், போயிட்டு முன்னே டேட் மாமா பார்க்கணும், அப்புறம் உங்கள் மாமாவை வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் டயாங் தான் ஜங்குக்கை பார்க்குறான், ஜங்குக்கும் டயாங்கை பார்க்குறான். இவங்க அப்படியே ஒரு குட்டி ஒரு முறைப்பு லைட்டாக வந்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே இவங்க 2 பேர்த்தையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சார் கூப்பிட்றான். இப்போ டயாங் தான், ஹே மினி வா, டேட் மாம் பார்க்கணும், எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, நான் போய் அவங்க கிட்ட முன்னே மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறான். இப்போ ஜிமினும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க கிளம்பி அப்படியே இங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஃப்ளைட் ஏறி அப்படியே சியோல் வந்துடுறாங்கடா.
இப்ப அவங்க சியோல் வந்ததுமே அப்படியே வந்து டயாங்கோட வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க போனா, அங்க போய் பார்த்தா, அங்க போயிட்டு அந்த வீட்ல போயிட்டு அப்படியே கார் நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி இறங்குறாங்க. இறங்குனா, அங்க போய் பார்த்தா, அங்க ஜங்குக்கோட டாட் மாமும், ஜிமினோட டாட் மாமு, டயாங்கோட டாட் மாம் எல்லாருமே இருக்காங்க. இப்ப டயாங்கோட அம்மா தான் அப்படியே வேகமா வந்து அப்படியே டயாங்கோட சீக்ஸ்லே பளீர்னு ஒண்ணு குடுக்குறாங்க. செம்மையா அடிக்கிறாங்க. "ஏன்டா? ஏன்டா இப்படி பண்ணுன? ஏன்டா எங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்துற? ஏன்டா இப்படி பண்ணுன? ஏன்டா இப்படி பண்ணுன?" அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க. இந்த பக்கம் டயாங்கோட டாடுமே அப்படியே வந்து டயாங்க ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுகுறாங்க. 2 பேருமே அந்த பக்கம் ஜிமினோட டாட் மம்மி கூட டயாங்க வந்துட்டு, "ஏப்பா, ஏப்பா எங்கள விட்டுட்டு போன? ஏப்பா அப்படி பண்ணுன?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறாங்க. இப்ப இந்த சைடு தான் ஜங்குக்கோட அப்பா, அம்மா வந்து அப்படியே ஜங்கு கிட்ட போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இந்த பக்கம் வந்து டயாங் தான், "அம்மா, சாரிம்மா, சாரி, சாரி. நான் பண்ணது தப்பு தான். சாரிம்மா." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்கிறான். ஸோ அவங்களும் வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஹக் பண்ணி அழுதுட்டு சரின்ட்டு அப்படியே கொஞ்சம் நார்மலாகிட்டு அப்படியே அவங்க உள்ளே தான் போகிறாங்கடா. அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு ஸோ எல்லாருமே வந்துட்டு அந்த சோபாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிமின், டயாங்கு, ஜங்குக் தான். ஸோ அவங்களும் அப்படியே சோபாவில் உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு டயாங் தான் அப்படியே என்ன பண்ணுறான், அப்படியே ஏஞ்சிட்டு அப்படியே சுற்றியும் போயிட்டு அப்படியே பார்க்குறான். ஏன்னா அது டயாங் வந்து ஜிமீனுக்காக பார்த்து பார்த்து கட்டின வீடுடா. ஸோ இதில் வந்து மேரேஜ் ஆனால் பீமின் 2 பேரும் இருக்கலாம்னு சொல்லிட்டு கட்டின வீடு. இப்போ அதெல்லாம் அவன் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான் இந்த 3 இயர்ஸாக. ஸோ அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான்டா. ஆனால் இதை நான் டயாங்கை பற்றி அவ்வளோவா சொல்லியிருக்க மாட்டேன், அதை சொல்லிடுறேன். ஸோ அவன் போய் 3 இயர்ஸ் போயிட்டும் அவன் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், அவ்வளோ கஷ்டப்பட்டு. ஸோ அந்த ஒரு இதில் போய் அவன் சுயமாக வந்து ஒரு கம்பெனி எடுத்து ரன் பண்ணி அவன் ரொம்ப ஹை லெவலில் வந்திருப்பான். என்னதான் வந்து அவனை ஆக்டிவாக வச்சுக்கிட்டாலும் ஸோ ஜிமின்டோட தாட் வந்து அவனுக்குள்ளே வந்துட்டு தான் இருந்திருக்கும். ஓகேவா, இதுவே போதும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சைடு ஜங்குக் டயாங் தான் அப்படியே ஏஞ்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி பீமீன் இருக்கிற அந்த ரூமுக்கு தான்டா போகிறான். போயிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பக்கம் டயாங்க்கு செம்ம ஷாக்குடா. ஏன்னா வி டயாங் எப்படி வச்சுட்டு போயிருந்தானோ அதே மாதிரி தான் அந்த ரூம் இருந்திருக்கும். கொஞ்சம் கூட மாற்றமே இருந்திருக்காது. ஒரு பொருளை கூட மாற்றி வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ இந்த சைடு தான் அப்படியே ஜிமின் தான் அப்படியே பின்னாடியே வந்துட்டு, "மாமா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டயாங்கிட்ட வரான். இப்போ இந்த சைடு தான் டயாங் தான் அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறான். அப்படியே டியரி ஐஸோடு பார்க்குறான். இப்போ ஜிமின் தான், "மாமா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் கேட்பான். இப்போ மினி, என்ன மினி அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை, நான் வச்ச மாதிரியே எல்லாம் இருக்குது. மாமா, இது நம்மளோட ரூம், புரியுதா? என் ரூமுக்குள்ளே என்னை தவிர வேறு யாரையும் நான் உள்ளே விட மாட்டேன். யாரும் இது வரைக்கும் வந்தது கூட கிடையாது. மேபி ஜங்குக் கூட வந்தது கிடையாது, தெரியுமா? நான் மட்டும்தான் இந்த ரூமில் இருக்கேன். இது நீ எனக்காக பார்த்து பார்த்து கட்டின ரூம் மாமா. நான் எப்படி எல்லாத்தையும் உள்ளே விட்டுருவேன்? அது மட்டும் இல்லாமல் இதில் நம்மளோட மெமரிஸ் நிறையா இருக்குது மாமா. அது நான் யாரையும் உள்ளே வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ டயாங் தான் அப்படி ஜிமினை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு, "சாரி மினி, சாரி. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருடா, என்னை மன்னிச்சிரு. நான் இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தோணுது. உன்னை இவ்வளோ தூரம் பிரிஞ்சு போயிட்டு நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டு நானும் கஷ்டப்பட்டுட்டு உன்னையும் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு தோணுது மினி" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் வந்து ஜிமினை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே பேக் ஹக் பண்ணிவிட்டு, "பரவாயில்ல மாமா, பரவாயில்ல. இதுவும் ஒரு நல்லதுக்கு தான். இன்னைக்கு எனக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு ஜங்குக்கும் கிடைச்சிட்டான், நீயும் கிடைச்சிட்ட. எனக்கு ஹாப்பி தான் மாமா.
என் லைஃபு எனக்கு நான் ஒரு இதில் இருந்தேன் மாமா. என் லைஃப்பில் நீ இருந்தா ஜங்குக்கும் இருக்கணும். நீ இல்லைன்னா ஜங்குக்கு அ இல்ல. அதே மாரி ஜங்குக்கு இருந்தா நீ இருக்கணும். ஜங் நீ இல்லைன்னா ஜங்குக்கும் இருக்கக்கூடாது. நான் அந்த மாரி தான் இருந்தேன். ஆனா, இன்னைக்கு நீங்க 2 பேருமே என்ன புரிஞ்சுக்கிட்டு, எனக்காக வந்து நீங்க உங்களோட இத வந்து சரி அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, எனக்காக நீங்க இந்த மாரி இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு மாமா. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்றான். இப்ப டே அப்படிதான் இப்ப டேயாங் என்ன பண்ணியிருப்பான்னா, அப்படியே ஜிம்மின பேக் பண்ணியிருப்பான். புரியுதுடா, புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேயாங் வந்து ஜிம்மின ஹக் பண்ணியிருப்பான். இப்ப அப்படியே டோர் கிட்ட தான் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்றான். இப்ப பீமின் 2 பேருமே அந்த ஹக்க பிரேக் பண்ணிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. இப்ப ஜிமின் தான், ஜங்குக் வா ஜங்குக். இல்ல, உனக்கு தான் இந்த ரூம்ல வந்தா பிடிக்காதுல்ல. ஜங்குக் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுவான், போய் ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வருவான்டா. ஸோ அப்படி வந்து பார்த்தா இந்த பக்கம் ஜங்குக்கே செம ஷாக்கு. ஏன்னா இதில் வரைக்கும் அவன் ரூம்குள்ளே வந்தே இருக்க மாட்டான். அங்கே பார்த்தா ஃபுல்லாக வீமின் பிக்கு தான். அதுவும் ஜிமினோட பிக்கெலாம் அந்த ஃப்ளோரில் அவ்வளோ பெருசாக அவ்வளோ அழகாக இருக்கும். ஜங்குக்கே ஒரு செகண்டில் வந்து ஒரு மாதிரி வியந்து போயிருப்பான். அவ்வளோ ஆச்சரியமாக பார்ப்பான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே சிரிச்சிட்டு, என்ன ஜங்குக் பார்க்குற? இல்லை, என்ன இந்த அளவுக்கு? இது என் மாமா எனக்காக கட்டின ஹவுஸ். எனக்கு பிடிச்ச வீடு. எனக்கே தெரியாது, ஃபஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கே ஷாக்காக தான் இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல, என் மாமா எனக்காக பார்த்து பார்த்து கட்டினது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே திரும்பி டேங்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவனை ஒரு மாதிரி பார்க்குறான். இப்போ இந்த சைடு ஜிமின் தான், என்ன ஜங்குக் அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கிட்ட ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஒன்று ஜிமின், ஒன்றே ஒன்று சொல்லணும்னு தோணுது, சொல்கிறேன். ரியலி உன் மாமா கிரேட் தான், வேறு லெவல் தான். நான் அந்த அளவுக்கு ஈக்குவலாக என்னன்னு தெரியல, பட் என் லவ் ஈக்குவலாக தான் இருக்கும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே போயிட்டு ஜங்குக்கை ஹக் பண்ணிவிட்டு, ஜங்குக் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் டயாங்கு அப்படியே பார்த்து சிரிக்கிறான். இப்போ ஜங்குக்கும் அப்படியே டயாங்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அவனும் சிரிக்கிறான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக் இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து என்ன பண்ணுறான்னா கீழே போகிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே டயாங்கை பார்க்குறான். பார்த்துட்டு டயாங், சொல்லு ஜங்குக், உங்களுக்கு இதில் ஓகே தானே? புரியல எனக்கு. இல்லை, ஜிமின்னு கூட நான் நீங்கள் 3 பேர், இது உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறாங்க. இப்போ டயாங் தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, எனக்கு ஓகே தான், என் மினி ஹாப்பியாக இருக்கிறதுனால எனக்கு ஓகே தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜங்குக், நீயும் இவ்வளோ ட்ரூவாக இருப்பேன்னு. ஆனால் அதே சமயத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேனும் சீரியஸாக எனக்கு தெரியாது. சாரி, எல்லாம் என்னால் தானே அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான், இல்லை டயாங் பரவாயில்ல, எனக்கு இது கூட பிடிச்சிதான் இருக்குது. ஆனால் ஒன்று சொல்லிட்டா, என்னோட நீங்கள் தான் அவனை ட்ரூவாக லவ் பண்ணியிருக்கீங்க. இந்த ரூமை பார்த்தாலே தெரியுது. நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட்டு நீங்கள் கோவப்பட்டது கரெக்டு தான் டயாங். யாருமே இந்த மாதிரி ஒருத்தனை யாருக்கும் விட்டு கொடுக்கூடாதுன்னு தான் தோணும். ஸோ எனக்கும் அப்படி தான் தோணுச்சு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட்டு அவனுக்கு நம்மளை 2 பேருமே ஒரே மாதிரி தான் பார்க்குறான், வெவ்வேறு மாதிரி பார்க்கல. நம்ம மேலே ஒரே ஃபீலிங்ஸை தான் காட்டுறான். அது எனக்கு புரியுது. என்ன சார், நீங்கள் இல்லாதனால தான் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டார்.
அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறான். இப்போ டயாங் தான், சாரி ஜங்குக், சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், பரவாயில்ல டயாங், சாரிலாம் கேட்காதீங்க. ஸோ இதுவும் ஒரு விதத்தில் நல்லதுக்கு தான். எக்ஸ்பெக்ட் நினச்சி கூட பார்க்கல. இந்த மாதிரி ஜிமினை நம்ம 2 பேருமே இவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுவோம், அதே மாதிரி நம்மளையும் அவன் ட்ரூவாக லவ் பண்ணுவான் அப்படின்னு எதிர்பார்க்கல. பட் இது கூட நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறான். இப்போ டயாங் தான், நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து டயாங் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், சொல்லுங்கள் டயாங். ஒன்றும் இல்லை, சும்மா. என்ன டயாங், புரியல எனக்கு. அப்போ ஜிமின் கூட நீயும் அது மாதிரிலாம் இருந்திருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டயாங் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, அதை இருந்துட்டு அவன் கடைசியாக எனக்கு ஒரு பண்ணாம் பாருடா, அது மட்டும் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் சொல்கிறான். இப்போ டயாங் தான் சிரிச்சிட்டு, பரவாயில்ல விடு, நம்மளு தானே, கொஞ்சம் நிறையாவே இருக்கும், பா நமக்கு இருக்கிறதுலே அப்புறம் அவனுக்கு இருக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு அதுவும் கரெக்டு தான், ஆனால் இருந்தாலும் பையன் நம்மளை என்னை கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ டயாங் தான், ஓகே ஓகே சாரி, எல்லாத்துக்கும் நான் தானே காரணம், சாரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்கிறான். பரவாயில்ல பரவாயில்ல, சாரிலாம் ஒன்றும் கேட்க வேணாம், என் குள்ளச்சிக்காக உங்களை வேணா நான் மன்னிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் சொல்கிறான். இப்போ டயாங் தான், ஹலோ அவன் ஏன் மினி, ஹலோ அவன் என் குள்ளச்சி, ஏன் மினி என் குள்ளச்சி, போதும் போதும், நான் உங்களோட மினி உங்களோட குள்ளச்சி தான், புரியுதா, ஓவராக ஃபைட் பண்ணாதீங்க, வாங்க அப்பா அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் வந்து நிற்கிறான். இப்போ டேக்குக்கு 2 பேருமே, நாங்கள் சிரிக்கலடா, சும்மா சாரா, நாங்கள் சண்டை போடலடா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேக்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், அதை பார்த்தாலே தெரியுது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான், ஸோ அப்படியே கீழே தான் போகிறான். அவங்க டேக்குக்கும் வீமின் குக்கும் 3 பேருமே அப்படியே கீழே தான் போகிறாங்க. இப்போ அவங்க ஃபேமிலிக்குள்ளே எல்லாத்துக்குமே ஓகே தான்டா, ஸோ வந்து பசங்களோட ஹாப்பினஸ் தான் எங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த சைடு அப்படியே வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் வீமின் குக்கு 2 பேர்த்துக்குமே ஷாக் கலந்தோட ஒரு ஹாப்பினஸ்ஸு. இந்த பக்கம் மா என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். ஆமாப்பா, ரொம்ப நாள் வெயிட் பண்ணியாச்சு, இவ்வளோ நாள் எதுக்கு, மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கோட டேட் மாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் வீமின் குக்கு அவ்வளோ ஹாப்பி, அது ஜிமின்க்குலாம் சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பி. ஏன்னா டேக்குக்கு 2 பேருமே நம்ம கூட இருக்காங்க அப்படின்றதப்போ ஒரு மாதிரி அவன் அவ்வளோ ஒரு ஃபேஸில் அவ்வளோ ஒரு பிரைட்டான ஒரு ஸ்மைல் பண்ணுறான். இந்த பக்கம் அங்கே டயாங்கோட அப்பா அம்மாவுக்கும் சரி, ஜிமினோட அப்பா அம்மாவுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஹாப்பினஸ்ஸு. எல்லாருமே வந்து இவங்கள பார்த்து தான் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ இந்த சைடு டேக்குக்கும் அவ்வளோ ஹாப்பி. இப்போ இந்த சைடு என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேருமே அப்படியே திரும்பி ஜிமினை தான் பார்க்குறாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே வந்துட்டு இவங்க 2 பேரையும் தான் மாற்றி மாற்றி பார்க்குறான். இப்போ இந்த சைடு டேக்குக்கு தான் அப்படியே வந்துட்டு ஐப்ரோ வந்து விங்க் பண்ணுறாங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 பேருமே ஓகேன்ற மாதிரி காட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்படியே வந்து சேர்ந்து வந்து அப்படியே ஜிமினோட சீக்ஸில் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து அப்படியே சீக்ஸில் ஐ லவ் யூ மினி அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறான். இந்த பக்கம் ஐ லவ் யூ குட்டச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆயிடுது. ஏன்னா அப்பா அம்மா முன்னாடிலாம் வந்து கிஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமினோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் ஹேண்டை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே குடு குடு குடுன்னு வெளியே ஓடுறாங்கடா. அப்படியே ஓடி போயிட்டு ஐ ஆம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அப்படியே எகிரி குதிச்ச மாதிரி அப்படியே பண்ணுறாங்க. இப்போ இந்த சைடு 3 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டு ஹாப்பி, ஐ ஆம் வெரி 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 ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க அவ்வளோ ஹாப்பி அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே எகிறி குதிச்சுட்டு வெளியே ஓடுறாங்க. ஓகேவா? ஓகேடா, இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங்காக நான் வந்து முடிக்கிறேன் இந்த விமென் குக்கு எஃப்எஃப். இதில் நான் நிறையா சொதப்பி வச்சிருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டோரி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பார்ட் வரும். பட்டு எனக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக விமென் குக்கு ஓர் உயிர் ஐயோ எனக்கு டைட்டிலே மறந்துடுச்சு. இந்த எஃப்எஃப்க்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் பார்ட் வரும். ஸோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் டேஸ் ஆகும். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றத எனக்கு வந்து சொல்லிட்டு போங்கடா. ஓகேவா? ஓகே, பாய்.